ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி தனியார் தொலைக்காட்சியில நான் வந்து டிபேட் ஷோவோட கோஆர்டினேட்டரா இருக்கேன். அப்ப வந்து உங்கள வந்து விருந்தினரா பேசுறதுக்கு அழைக்கிறேன். அப்பவும் நீங்க வந்து ஒரு ஆட்டோல வரீங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 2026, 26ல ஒரு ஷோக்காக, ஒரு நிகழ்ச்சிக்காக நான் உங்கள வந்து விருந்தினரா அழைக்கிறேன். அதே மாரி 8 வருஷம் கழிச்சும் ஒரு ஆட்டோல வரீங்க. இது வந்து அரசியல்வாதிகளுக்கு இந்த எளிமைன்றது தேவையா இருக்கா? இல்ல உங்களுக்கு வந்து அது வந்து அந்த எளிமை தான் உங்களுக்கான அடையாளமா பார்க்குறீங்களா? அதாவது எளிமைங்கிறது ஒரு அடையாளம் கிடையாது. எளிமைங்கிறது அடையாளம் இல்ல. அது அவங்களுக்கு எது சௌகரியமோ செய்றாங்க. ஏன்னா ஒருத்தன் 8 ஆண்டுகள்ல எல்லாமே மாறிடுச்சு. இல்ல அது நம்ம ஒரு வாழ்க்கையில வந்து அடையாளம் சொல்ல எல்லாருமே முடியாதுல்ல. வந்து இப்ப தமிழ்நாட்டுல பாஜகவை சேர்ந்த எம்.ஆர். காந்தி அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. ம். செருப்பே போட மாட்டாரு. ம். எளிமையானவரு, ம். தரையில படுத்து தூங்குறாரு ம். அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஆனா அவங்க அரசியல் வந்து ஆபத்தானது. ம். மக்களுக்கு விரோதமானது. ஒரு ஒரு டிபேட் ஷோ வந்து முடிஞ்சு எல்லாரும் வெளியில போவாங்க. நீங்க மட்டும் வந்து ஒரு ஆட்டோக்காக வெயிட் பண்ணி அங்கேயே காத்திருந்து போற ஒரு சூழ்நிலை இருக்கும். அது வந்து எப்பயாவது தோணியிருக்கா? எனக்கு உண்மையா சொல்லப்போனா, எனக்கு வந்து இந்த கார விட எனக்கு புடிச்சது வந்து பேருந்து பயணம் தான். அது எளிமை அப்படின்னு இல்ல. நீங்க வந்து நான் இன்னும் சொல்றேனே, கார்ல கூட நீங்க தூங்க முடியாது. சாஞ்சு படுக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு வந்து பேருந்துகள்ல வந்து படுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படுத்துட்டு ஏசியே வந்துருச்சு. நான் படுத்துக்கிட்டு ஏசிய போட்டு ஏதாவது பாட்டு கேட்டோ, இல்ல ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு போ முடியும். அப்ப பேருந்து பயணமே சொகுசா தான் இருக்குது.